சரி, என்கிட்ட என்னென்ன கம்ஃபா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டாக் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா போன வாரமே குரூப்பில் போட்டு நிறைய சேல் பண்ணிட்டேன். என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாக் வந்து 1500 இருக்குது. ஃபீமேல் ஒன்று இருக்குது. மீதி எல்லாமே வந்து மேக்ஸிமம் மேல் தான் இருக்குது. 3000, 3500, 6000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து போகுது. ஸோ அதுதான் ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த டைம் கொஞ்சம் எழுதலை எதுவுமே, வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன். எழுதாமே ப்ரைஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம கொரியர் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் கொரியர் தான். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பழைய ஸ்டாக்லேருந்து போயிடலாம். இவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட 1 மாதமாக இருக்காங்க. லெஃப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேல்டோன். இது 2த்துக்குமே நல்ல காக்கு இருக்கும். இவருக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காக்கே இருக்கும். ஆனால் ஹீட்டர் ஆட் பண்ண முடியலை, கொஞ்சம் மழை டைமாக வேறு இருக்குது. அதனால் ஹம்ப் வந்து நல்லா இறங்கிடுச்சு. இவரோட போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதை ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு இல்லை, மேபி நீங்கள் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வாங்குவீங்கன்னா அது பார்த்துக்கோங்க. போலிங் நல்லா ஷைன் ஆகும். தனியாக ஹெட்டு ஃபுல்லாக போல்ஸ் இருக்கும். லாஸ்ட்டு சேல் வீடியோலையும் வந்து இவர் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹம்ப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிளைமேட்னால ஹம்ப் குறைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் சில்வர் போல். அந்த புதுசில் பயத்துலேயே இருப்பாப்புல. கேமரா கையை பார்த்தாலாம் நல்லா பயப்படும். மீன் கட் அக்ரெசிவாக இருக்கும், நம்மளை பார்த்து பயப்படும். இப்போ வந்து பயம்லாம் தெளிஞ்சு ஜாலியாக இருக்கார் பையன். சில்வர் போல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு தான் பிடிக்கும். இது பாடியில் அந்த ஃப்ளவர் லைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் லைனு அப்புறம் அந்த போலிங் ஷைனாக இருக்கிறது அந்த மாதிரி நான் நோட் பண்ண மாட்டேன். வர்ற கஸ்டமர் பார்த்து சொல்கிறது தான். நமக்கு பார்த்த உடனே பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படிலாம் நான் பெருசாக நோட் பண்ண மாட்டேன். எனக்கான ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டூயல் டோன்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ நாள் இருக்குது. என்கிட்ட இன்னொரு டூயல் டோனர் இருந்துச்சு. சரி, அதை நம்ம ஹோல்டு பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாரு. இவரும் அப்படி தான், வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வளர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம ஆபியஸ்ட்டை தாண்டி தான் நமக்கு இந்த சேல்ஸ்லாம். பாடி கலரை காட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கு. கடிச்சுனா போல இருக்கு. ஆக்சுவலாக அந்த எல்லோ டோன் எல்லாமே நல்லா டார்க்காக நல்லா இருக்கும். அதை தான் காட்ட வைக்கலான்னு பார்க்குறேன். இப்போ என்கிட்ட இருக்க ஸ்டாக்லேயே வந்து ஒரு பர்ஃபெக்டான கம்ஃபானா நான் இவரை தான் சொல்வேன். அந்த ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ ஷார்ட்டான ஃபேஸாக இருக்கும். ஃபேஸு, மவுத்து, அந்த பாடி ஷேப்பு, டைலு, ஃபினிஷிங்கு எல்லாமே வந்து அந்த கம்ஃபாக்கு இருக்க வேண்டியது மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அதோட ஹம்ப்பு, அது சொல்லி தான் ஆகணும். இது நல்லா மான்ஸ்டர் ஹம்ப்பாக இருக்கும். நான் ஹம்ப்புனாலே வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூராக தெரியுது. மீனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும், அவ்வளோதான் சைஸ். குட்டி பையன் தான் இவன். அந்த ஹம்ப்புனால பார்க்குறதுக்கு வந்து அப்படி தெரியுறான். ஸோ இந்த மாதிரி நல்ல கலரேஷன், பாடி ஷேப்பு, இந்த பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவரை நீங்கள் வாங்கலாம். அந்த ஃபேஸ் தான் இதோட ஹைலைட்டு. நல்லா ஷார்ட், அந்த பேபி ஃபேஸ்ன்னு வாங்க, அது மாதிரி சூப்பராக இருக்குது. இவர் வந்து ரெட் கம்ஃபா. இந்த ஷைனிங்கான பேர்ல் சொல்லியிருந்தேன்ல, இதுக்குமே ஷைனிங்கான பேர்ல். ஆனால் திக் பேர்ல்லே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஷைனிங்காக இருக்கிறது ஹைலைட்டாக தெரியுது, அதனால தான் இதை வந்து சொல்கிறேன். பெருசாக ஏன்னா இதெல்லாம் யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெட் கம்பாஸ் வந்து இன்னும் இருக்குது, காட்டுறேன். இவருக்குமே வந்து ஹம்ப் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இறங்கிடுச்சு. ஹீட்ரு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிறாரு. மிரர் வச்சதுனால மிரர் கிட்ட போயிருக்கு. வா வா வா. ஸோ உங்களுக்கு திக் போலில் மேர்ஜ் ஆகாமல் போலிங் இருக்கணும், ரெட் கம்ஃபாவாக இருக்கணும் அப்படின்னா இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹெட் ஃபுல்லாக மார்க்கிங் இருக்கும். இவரெல்லாம் வந்து ஹம்ப் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். சரி, இந்த வீக்கெண்டு வீடியோ போடலான்னு நினச்சா மழை பேஞ்சு எல்லாத்துக்குமே ஹம்பை இறக்கி விட்டுருச்சு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஹம்ப் இறங்கலை. ஹம்ப் வந்து இவருக்கு ஏறி இருக்கு. ஹம்ப் வர்றப்பயே வந்து நான் சிங்கி ஒரு மாதிரி சின்னதாக இருந்துச்சு, வந்து ரெக்கவர் ஆகி ஹம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் மழையில் வந்து ஹம்ப் இறங்கிருச்சு. குட் பாய். கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுறான். ரைட்டு, அடுத்து பார்க்கலாம். அடுத்துமே ரெட் கம்ஃபா தான். இதுவும் கிட்டத்தட்ட பார்க்க அதே மீன் மாதிரி இருக்கா. ரெட் கம்ஃபா அப்படின்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் அதுக்குன்னு இருப்பாங்க. அந்த ரெட் கலரில் கம்ஃபா நல்லா பஞ்சியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவருக்கு வந்து அந்த ஹெட் மார்க்கிங் வந்து நல்லாயிருக்கும், டீட்டெயிலாக இருக்கும்.
ஆக்சுவலாக வந்து இவருக்கு இன்னைக்கு எந்த ஃபிஷ்ஷுக்குமே ஃபீட் பண்ணல வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. அதனால இவர் ஃபுட்டுன்னு மேலேயே போகிறாரு. நல்லா இருக்கும் ஹெட் மார்க்கிங் இவருக்கு. நான் கடிச்சுக்கோ. இவரெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வீடியோ எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல். சாப்பாட்டு ராமனாக இருக்கான். ஸோ அடுத்து அப்படியே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அஃபோர்டபுளானது. 1500 தான். இதுக்கு கூட ஹம்ப் இறங்கிட்டு இருக்கு. டீசெண்டான ஹம்ப் இருக்கும். பைப்பர் கையில் பிடிச்சி பார்க்கலாமா? ஸோ இவரும் ரெட்டு தான். நல்லாவே ரெட்டு ஃப்ரண்ட்டில் தெரியும். போல் வந்து உடம்பு ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்கோம். ஹம்ப் வந்து டீசெண்டாக நல்லா ஹம்ப் இருந்தது. இப்போ தான் குறைஞ்சிருச்சு. 1500 தான் இவர். ஆல் ஓவர் ஷிப்பிங் பண்ணலாம். கொரியருக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து ஃபீமேலு. ஆக்சுவலாக இது மேல் ஸ்டாக்கில் வந்துச்சு. மிஸ் ஆகி ஃபீமேல் வந்துட்டுருக்கு. 2000 இது. யாராச்சும் ப்ரீட் பண்ணணும் கம்ஃபாஸ் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். F2 கம்ஃபா தான் ஃபீமேலு. இன்னும் எக்லே பண்ணலை. ஸ்டாக் இப்போ தான் போன வாரம் வந்தது. நான் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணால் எக்லே பண்ணிச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரைஸுக்கு போகும். அதை ஹோல்டு பண்ணுற அந்த பொறுமை இல்லை. அடுத்தடுத்த மீன் ஸ்டாக் எடுக்கணும். ஓகே, ஓரளவுக்கு வந்து ஸ்டாக் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில ஃபிஷ் வந்து ரெடி ஆகாமல் இருக்குது. அங்கே சின்ன பார்ட்டிஷனில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இங்கே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ரூமிங் போட்டு அடுத்தடுத்த வாரம் வந்து கொண்டு வந்துடலாம். போன வாரம் புக்கான ஃபிஷ்லாம் இருக்குது, இன்னும் ஷிப் பண்ணலை. இதெல்லாம் புக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஸ்டாக் அடுத்த வாரம் பார்க்கலாம். குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.